வணக்கம் நண்பர்களே. இபிஎஃப்ஓ குட் நியூஸ். செயலற்ற பிஎஃப் கணக்கில் உள்ள தொகை நேரடியாக வங்கி கணக்கிற்கு செல்லும். எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பழைய பிஎஃப் கணக்கில் சிறிய தொகை மிச்சம் இருந்து அதை பெற முடியாமல் இருந்தவர்களுக்கு மத்திய அரசின் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இபிஎஃப்ஓ மூலம் ரூபாய் 1000 வரை இருப்பு கொண்ட செயலற்ற பிஎஃப் கணக்குகளில் உள்ள தொகையை நேரடியாக ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் வரவு வைக்க தானியக்க முறையை தொடங்கியுள்ளது. நாடு முழுவதும் சுமார் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட செயலற்ற கணக்குகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த புதிய முறையின் முக்கிய அம்சம் என்னவெனில், பயனாளிகள் எந்த அலுவலகத்திற்கும் செல்லவோ ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் விண்ணப்பங்களை நிரப்பவோ தேவையில்லை. ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி விவரங்களை அடிப்படையாக கொண்டு தகுதியான கணக்குகளுக்கு தொகை நேரடியாக மாற்றப்படும். பல ஆண்டுகளாக பழைய நிறுவனத்தை விட்டு வெளியேறிய பிறகு தங்கள் பிஎஃப் இருப்பை எடுக்க மறந்தவர்கள் அல்லது சிக்கலான நடைமுறைகளால் கைவிட்டவர்கள் இந்த நடவடிக்கையால் நன்மை பெறுவார்கள். ஆனால் இந்த வசதி தற்போது ரூபாய் 1000 அல்லது அதற்கும் குறைவான இருப்பு உள்ள கணக்குகளுக்கு மட்டுமே பொருந்தும். அதற்கு மேல் இருப்பு இருந்தால் வழக்கமான ஆன்லைன் கிளைம் முறையிலேயே தொகையை பெற வேண்டும். இபிஎஃப் விதிகளின்படி 36 மாதங்கள் புதிய பங்களிப்பு இல்லாத பிஎஃப் கணக்கு செயலற்றது என கருதப்படும். இருப்பினும் அத்தகைய கணக்குகளுக்கும் அரசாங்கம் நிர்ணயித்த விகிதத்தில் வட்டி தொடர்ந்து வழங்கப்படுகிறது. உங்கள் பிஎஃப் இருப்பை சரிபார்க்க இபிஎஃப் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் UAN மற்றும் கடவுச்சொல்லுடன் வியூ பாஸ்புக் பகுதியில் உள்நுழைந்து முழு விவரங்களை காணலாம். மேலும் உமாங் செயலியின் மூலம் பாஸ்புக், கிளைம் நிலை போன்ற தகவல்களை எளிதில் அறியலாம். இணைய வசதி இல்லை எனில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 01122901406 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்தும் அல்லது SMS அனுப்பியும் சமீபத்தில் இருப்பை தெரிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ பிஎஃப் கணக்கில் இப்போ நீங்கள் வேலையை விட்டு நின்றுட்டீங்க, போயிட்டீங்க, பணம் கட்ட முடியல அப்படின்னா ஒரு மினிமம் அதில் 1000 ரூபா மட்டும் இருக்குது. நீங்கள் தேவைப்போ எடுத்துட்டீங்க பணத்தை, 1000 ரூபா மட்டும் அதில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது. அது மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் ஆதார் எங்கே லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். 1000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணி தான் வாங்கணும் அப்படிங்கிறதையும் அரசு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால் நீங்கள் முதல்ல இபிஎஃப் உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது பிஎஃப் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி முதல்ல பார்த்துக்கோங்க. ஸோ 1000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. 1000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். கிளைம் பண்ண முடியாதா 1000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்தா அப்படிங்கிறதும் கேட்கலாம். நீங்கள் அதுவும் கிளைம் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ தேவையில்லை. இப்போதைக்கு அரசே அறிவிப்பு விட்டதுனால அந்த பேமெண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.